வித்தியாசம்? அதாவது அப்ப மொட்டை அடிக்காம இருந்தாரு, இப்ப மொட்டை அடிச்சிருக்காரு முருகன் கோயில்ல போய். நீங்க கிரி மூவில வீரபாகுன்னு ஒரு கேரக்டர் நடிக்கும் போது ஆமா அக்காவை வச்சுக்கிட்டு தான் பேக்கரியை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இங்க வாங்க, இந்த கேள்வியை சுந்தர்ஜியே கேளுங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இதை பண்ண மாட்டேனாரு. அண்ணா இதை பிற்காலத்துல கேட்பாங்கன்னாரு. பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி 20 வருஷம் கழிச்சு அதை கேட்குறீங்க. இந்த கேள்வி அரேஸ். உன்னை தேடி தல அஜித் சார் பத்தி சொல்லுங்க. எண்டு இருக்கு மாதிரி எதுவும் இல்லையா? என்ன விட்டுருப்பா. சரி, can we have the students வாங்க, மைக்க வாங்கிட்டு வாங்க. ஸ்டூடண்ட்ஸ் வந்து வாங்க, எல்லாரும் இங்க வாங்க. வாங்க, ஒண்ணு வாங்க பாப்போம். அப்படியே யார்ட்ட கேள்வி கேட்க போறீங்க? ஒண்ணுனாவா இல்ல மொத்தமா வந்து நிக்கலாமே, தப்பு இல்லையே. சரி வாங்க வாங்க. நம்ம பசங்க தானே, வாங்க. 1995ல முறைமாமன் அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ 2025ல கேங்கஸ் படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ 1995ல இருந்த சுந்தர் சி சாருக்கும் இப்போ 2025ல இருக்க சுந்தர் சி சாருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அதாவது அப்ப மொட்டை அடிக்காம இருந்தாரு, இப்ப மொட்டை அடிச்சிருக்காரு முருகன் கோயில்ல போய். நான் சும்மா ஜாலியா சொன்னம்மா, இது முருகன் கோயிலுக்கு அடிச்ச மொட்டமா இந்த படத்துக்காக சொல்லுங்க. இல்லை, ஒரு வித்தியாசம் இல்லைங்க. அப்போ ஒரு படம் முதல் படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன பயம், பதட்டம், டென்ஷன் இருந்துச்சோ அதே பயம், பதட்டம், டென்ஷனே வந்து இப்பவும் இருக்கு. அடுத்த வாரம் இந்நேரம் வந்து ரிலீஸ் ஆக போகுது படம். ஸோ அந்த பயம் எப்பவும் இருக்கு. பண்ற வேலையில் அந்த பயம், பதட்டம் இருந்தால் நம்மளோட வெற்றி தேவதை நமக்கு எப்போ ஆசீர்வாதம் பண்ணுவாங்கிறது என் நம்பிக்கை. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் அதே சுந்தர் தான். தேங்க்யூ சார். சூப்பர். அந்த பீதி இருந்துகிட்டே தான் இருக்கு. பாரு, சாம்பிளே பயங்கரமா இருந்ததுல. ஆமா, அற்புதமான கேள்வி. யோசிப்போமா? கத்துக்கிற தலைவரே அடுத்து வாங்க. ஹாய் சார், ஐம் ஜெயசூர்யா ஃப்ரம் செகண்ட் இயர் அனிமேஷன். என் கொஸ்டின் வந்து சுந்தர் சி சாருக்கு. சார், நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரை வச்சு ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, உலகநாயகன் கமல்ஹாசன் சாரை வச்சு ஃபிலிம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் நீங்கள் பார்த்த வியந்த விஷயம் என்ன சார்? 2 பேர்ட்டையும் இப்போ வியந்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, டெடிகேஷன் டுவர்ட்ஸ் த ஒர்க். அதாவது ஒரு கதை பேசினோடனே நிறைய பேர் வந்து ஓகே, நிறைய பேர் நான் சினிமாவில் பார்க்குறேன், முதல் படம் கிடைச்சோடனே லைஃப் செட்டில்டு, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. இந்த படத்தில் பொன்னம்பல டயலாக் இருக்கணும், முதல்ல வீடு கட்டணும்னா குழியை தோண்டணும், மண்ணை போடணும், சிமெண்ட்டை பூசணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட உழைப்பு இருக்கு. ரஜினி சார், கமல் சார் 2 பேரையும் நான் பார்த்தேன். அவங்கள்ட்ட நான் கற்றுட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஷார்ட் எடுக்க ஒரு வரைக்கும் அது இம்ப்ரூவைசேஷன், அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதை தவிர வேறு எந்த வித பேச்சு இருக்காது. அந்த படம் ஆரம்பித்து முடிக்கிற ஒரு 6 மாதத்துக்கு 9 மாதம் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அவங்க தூங்குறது, சாப்பிட்றது எல்லாமே அந்த படத்தை பற்றி தான். ஒவ்வொரு நிமிஷம் அந்த படத்தை பற்றி தான் யோசிப்பாங்க. என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம், இன்னும் என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அது சினிமா மேக்கிங் மட்டும் இல்லை, நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம லைஃப்பில் எந்த வேலையை பண்ணாலும் அதில் சின்சியர் டு த கோராக ஒர்க் பண்ணுங்கிறது வந்து அவங்க எனக்கு கற்றுக்கிட்ட கொடுத்துட்ட பாடம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கேள்வி மூலமாக அதை நானும் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர்ப்பா. ஐயோ, கிரைம் ரேட் ஏறிட்டே இருக்கு. நல்ல நல்ல கேள்விகளா கேக்குறாங்க. தெரியுதா? பேமெண்ட் வராது. ஓகே, போய்லாம் கேளு. ஹலோ சார், என் பேர் பிரியங்கா. நான் 3rd இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறேன். உங்க குருநாதர் டைரக்டர் மணிவண்ணன் சார் கிட்ட நீங்க கடைபிடிச்ச விஷயம், அதை இப்போ இந்த கேங்கஸ் படம் வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அது எந்த விஷயம் சார்? மணிவண்ணன் சார்ட்டு நான் கற்றுக்கிட்டது நிறைய விஷயம். ரொம்ப ஃபேமஸாக கூட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். முடியாததுங்கிறது எதுவுமே இல்லைங்கிறது. அதாவது ஏற்கனவே நான் சொன்ன ஒரு விஷயந்தான். அது யாராச்சும் ஒருத்தவங்க தெரியலன்னு கேட்காத பட்சத்தில் அது சின்னதாக யூஸ் ஆகும். ஒரு புதுசாக வந்த உதவி இயக்குனர் மணிவண்ணன் சார் யூனிட்டில் நானும் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம் டிஸ்கஷனில். அப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மணிவண்ணன் சார் கூப்பிட்டார், வாடா விளையாடலாம், வாடா விளையாடுன்ட்டு. இல்லை, அவருக்கு ரொம்ப இது என்னன்னா, நம்ம டைரக்ஷன் பண்ண வந்தால் நம்மளை போய் உட்காந்து கிரிக்கெட் விளையாட கூப்பிட்றாங்களேன்ட்டு. அப்போ வந்து அவர் சொன்னார், சார் இல்லை சார் கிரிக்கெட் வராது அப்படின்னு சொன்னார் அந்த டைரக்டர், அந்த உதவி இயக்குனர். அப்போ மணிவண்ணன் சார் டக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார், ஏண்டா அப்போ டைரக்ஷன் மட்டும் குல தொழிலா, பிறக்கும் போது அவங்க அப்பா கற்றுக் கொடுத்து அனுப்பிச்சாரான்னாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப மனசில் பதிஞ்ச ஒரு விஷயம். முடியாதுங்கிற ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது, முயற்சி பண்ணால் எதுவாக இருந்தாலும் முடியும். ஸோ அதுதான் வந்து நான் ஒரு இயக்குனராகி, ப்ரொடியூசராகி, நடிகராகி, டிஸ்ட்ரிபியூட்டராகி, ஏன் பாட்டெல்லாம் கூட பாடியிருக்கேன். எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட பல விஷயங்கள்ல ஒரு விஷயம். தேங்க்யூ சார். சூப்பர்மா. சார், என் கொஸ்டின் உங்களுக்கு தான். சுந்தர்சி சார், என் பேர் நோயல், ஃபிலிம் டெக் ஃபைனல் இயர். ஸோ ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸாக தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்கள், பல நடிகர்கள், பல இயக்குநர்களோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது கமர்ஷியல் ஃபிலிம்ஸா இல்லை அன்பே சிவம் மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸா? உங்கள் ஒப்பீனியன் என்ன? கையில் 10 விரல் இருக்கு, ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி.
நீங்கள் டெய்லி சக்கரை பொங்கலே சாப்பிட்ருந்தாலும் தகட்டும், காரமே சாப்பிட்ருந்தாலும் நல்லா இருக்காது. எல்லா டைப் ஆஃப் படங்களும் வரும். சினிமாங்கிறது வந்து எல்லாமே, அது கமர்ஷியல் இருக்கணும், காமெடி இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிற படங்களும் இருக்கட்டும். எல்லா டைப் ஆஃப் படங்கள் இருந்தால் தான் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லா படமும் காமெடியாக வந்தாலும் போர் அடிக்கும், எல்லாமே சீரியஸாக வந்தாலும் போர் அடிக்கும். ஸோ அடுத்த கட்டத்தை நகரத்தை கொண்டு போகிறதுக்கு முக்கியமான விஷயம் நல்ல படங்களாக இருக்கணும், நல்ல கண்டென்ட்டாக இருக்கணும். லைக் கேங்கர்ஸ், ஐ ஹோப் ஸோ. கண்டிப்பாக சார். எஸ். அடுத்து என்னோட கொஸ்டின் சுந்தர் சி சாருக்கு. நாங்கள் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ்லேருந்து 3rd இயர் MBBS. சார் இது ஒரு ரேப். அதை மட்டும் தான் சொன்னியாம்மா, கொஸ்டின் கேட்கலையா? நான் கேட்க. ஓ, நீங்க கேட்பீங்க. சார் இது ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் சார். உங்க படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ் பேரை நான் சொல்லுவேன், நீங்க அவங்கள பத்தி டக்குன்னு 1 லைன் மட்டும் சொல்லுங்க. உள்ளத்தை அள்ளிதா நவரச நாயகன் கார்த்திக் சார் பற்றி சொல்லுங்க. என்னோட மூத்த அண்ணன் ஷாமர். ஷாமர் அதோட பெட்டரா எதுவுமே சொல்ல முடியாது. கரெக்ட். நீங்க ஒரு வார்த்தையில தான் சொல்ல சொன்னீங்க, ஒரு வரி இல்ல அவங்க ஒரு வரியில கேட்பாங்க, நீங்க ஒரு வார்த்தையில சொல்லணுமா? அது ரூல்ஸை மாத்திட்டாங்க. ஓ அப்படியா சார். அன்பே சிவம் ஆக்டர் மேடி சார் பத்தி. மேடி அருவிஜீவின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு ஆர்வமான நடிகர். கிட்டத்தட்ட வந்து அவர் ஒரு சின்ன கமலம் சார் மாதிரி சொல்லலாம். எல்லா விஷயமும் தெரியும் அவருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், வெரி நைஸ் ஃபெலோ அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். வந்தா ராஜாவா தான் வருவேன். எங்க எஸ்டிஆர் பத்தி சொல்லுங்க. ஆஹா. எஸ். எஸ்டிஆர் ஆக்சுவலாக சகலகலா வல்லவன் சொல்லலாம். அவருக்கு தெரிஞ்ச மாதிரி விஷயம் யாருமே இல்லை. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இன்ஃபேக்ட் ஸ்டேஜில் சொல்லலாம், கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு நான் அவருக்கு பேசி. கேங்கர்ஸ் ட்ரைலர் பார்த்து ஃபோன் பண்ணி ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. அதுவும் வடிவேல் அண்ணனை பார்த்து பயங்கர ஹாப்பி ஆகி, ஐயோ அண்ணனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், பிரமாதமாக பண்ணியிருந்தாரு, அண்ணன் சொல்லுங்கலாம் சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தோட பவர் தெரியாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு, மறுபடியும் காட்டுக்கு வாங்க, களத்தில் இறங்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். இஸ் ஒன் ஃபென்டாஸ்டிக் என்ன சொல்கிறது ஆக்டர். அவருக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோயிங் வந்து அதிசயமான ஃபேன் ஃபாலோயிங், சின்சியர் டு த ஃபேன் கோர். மதகஜ ராஜா விஷால் சார் பத்தி. விஷால் என் கூட பிறக்காத தம்பி. என்னோட அசோசியேஷன் வந்து ஒரு லாங் அசோசியேஷன். இட்ஸ் லைக் எ ஃபேமிலி. 12 வருஷத்துக்கு அப்புறம் மதகஜ ராஜா ரிலீஸ் ஆன போது அவர் பட்ட சந்தோஷம், நான் பட்ட சந்தோஷம், அதுக்கெல்லாம் காரணமான 3 பேர் இங்கே உட்காந்துருக்காங்க. ஏசிஎஸ் சார், அருண் சார் அண்ட் மதன் சார். ஸோ இந்த நேரத்தில் வந்து விஷால் சார்பாகவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உன்னை தேடி தலா அஜித் சார் பத்தி சொல்லுங்க. அவரு தான், நான் எதுவும் சொல்லவே தேவையில்லை. ஆக்சுவலாக நாங்கள் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த தலையாக உருவாகலை. அப்கமிங்கில் இருந்துட்டு தலைக்கான அந்த உருவாக்கத்தில் இருந்தார். பட் நான் அடிக்கடி சொல்கிற அதே வார்த்தை தான், இந்த ஹார்ட் ஒர்க். நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு சில உடல்நிலை கோளாறுலாம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிப்பார். அவர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் நம்மளாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கேஷில் நடப்போம். அவருக்கு என்னென்னா அப்போது உடம்பு பேக் போன் சின்ன பிரச்சனை இருந்ததுனால கால் வைக்கும்போது தரையை பார்த்தா தான் தெரியும் நம்ம கால் வச்சுருக்கோன்ட்டு. அந்த அளவு ஒரு கஷ்டமான பீரியடில் கூட பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ணி ஃபைட் பண்ணி மிகப்பெரிய உழைப்பாளி. அவரோட உழைப்பு தான் வந்து அவர் இந்த உயரத்துலையும் இவ்வளோ மக்கள் அன்போட கொண்டாந்து உயரத்தில் வச்சுருக்கு. வைகை புயல் வடிவேல் சார் பற்றி சொல்லு. வைகை புயல் வடிவேல் நிறைய இந்த படத்துலேயே நான் சொல்லுவேன். அதாவது இன்னும் எனக்கு ஆச்சரியம் தாங்களே, நான் அவர்கிட்ட தான் 20 வருஷமாக ட்ராவல். எங்களோட முதல் படம் வந்து 2003 ஆரம்பித்தோம், 2003-4. கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்து நாங்கள் எங்களோட கண்டினியூ ட்ராவல் போயிட்டுருக்கு. இன்னும் வந்து அவர் பார்த்து நான் வேந்துட்டுருக்கேன், அதிசயப்பட்டுருக்கேன். ஒரு நடிகை இப்படி நடிக்க முடியுமா? ஒரு சாதாரண ஒரு ஷார்ட்டாக கூட இருக்கும், ஒரு விஷயம், ஒரு சாதாரண ஒரு பொருளை பார்க்கணும் ஒரு சீனில். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவருக்கு தெரியாது என்னன்ட்டு, அதை பார்க்கணும். அந்த சீன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் லெஜெண்டுன்னு சொன்ன நடிப்பில் வந்து வடிவேலில் தான். ஒரு சாதாரண ஒரு சீன் நான் வந்து ஒரு 10% யோசிச்சு, வடிவேலில் இருந்தாருன்னா 10% யோசிச்சா போதும், மீதி 90% வந்து அவர் நடிப்பில் வந்து எங்கேயோ கொண்டு போயிடுவார். ஸோ இட்ஸ் ஒன் மாஸ்டர் கிளாஸ் ஃபார் எல்லா ஆக்டர்ஸுக்குன்னு சொல்லலாம். லெஜெண்ட். அதாவது ஒரு மனிதன் வந்து இத்தனை வருஷமாக எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அவர் நடிப்பில் ஆக்சுவலாக வந்து நான் தான் அவருக்கு சொல்லுவேன், அவர்லாம் வந்து இன்னும் பல 100 வருஷம் இப்படியே இருந்து எல்லாத்தையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்திட்டு. இந்த படம் நான் பண்ணும்போது எனக்கு ஒரே வருத்தமாக இருந்துச்சு. நாங்கள் ஒவ்வொரு சீன் நாங்கள் அப்படி ரசிக்கிறோம். ஆக்சுவலாக அந்த ஷூட் பண்ணும்போது நான் வந்து அங்கே டைரக்டராக இல்லை, நான் ரசிகனாக இருந்து பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன வருத்தம்னா, அண்ணன் நடுவில் கொஞ்ச நேரம் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறாரு.
அந்த கேப்பில் அப்படிலாம் வந்துருந்தா இன்னைக்கு எத்தனை படம் எவ்வளோ காமெடி சீக்வன்ஸ்லாம் வந்திருக்கும் தமிழில், நம்மளாம் எவ்வளோ பார்த்து ரசிச்சுட்டு போட்டு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ இனிமேல் வந்து அண்ணன் டைலாக் தான் சொல்லணும், சிங்கம் மறுபடி களத்தில் இறங்கிருச்சு அப்படின்னு வரணும். சூப்பர் சூப்பர். ஓகே, அடுத்து நீங்க யாருக்கு? வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்க 2 பேரையும் பார்த்தோன்னே எனக்கு எக்ஸைட்மெண்ட்லேயே என்ன கொஸ்டின் கேட்க வந்தோடனே மறந்துடுச்சு. ஆக்சுவலாக 2 பேருமே செம மாசா இருக்கீங்க சார். செம மாசா இருக்கீங்க 2 பேருமே. இல்லை சார், உங்களை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் லைட்டாக கொஞ்சம் எமோஷன் ஆகிட்டேன். தட்ஸ் இட். கொஸ்டின் யாரும் வந்துருச்சாமா? யா வந்துருச்சு. சார் இந்த கொஸ்டினை நல்லா கவனிச்சுக்கோங்க. டாம் க்ரூஸ், ஷாருக் கான் அண்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இவங்க அவங்களோட படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு அவங்களை கூப்பிட்றாங்க. அதே டைமில் சஞ்சய் லீலா பன்சாலி, ஸ்டீஃபன்ஸ் அண்ட் ஜேம்ஸ் கேமரான் இவங்க எல்லாரும் அவங்களோட படத்தில் உங்களுக்கு ஹீரோவை ஆக்ட் பண்ண கூப்பிட்றாங்க. ஆனால் கால் ஷீட் ஒன்று தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க சார்? நடிப்பா இயக்கமா? நடிப்பு வந்து பஞ்சத்துக்கு பண்ணுறது, டைரக்ஷனை விருப்பத்துக்கு பண்ணுறது. ஸோ எனி கிவன் டைம் வந்து என்னோட சாய்ஸ் வந்து டைரக்ஷன் தான். ஐ வாண்ட் டு பி ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், ஆனால் ஐ மாஸ்டர் ஆஃப் ஒன் அண்ட் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அது டைரக்ஷன். ஸோ ஆல்வேஸ் ஐ சூஸ் மை டைரக்ஷன் ஓவர் எனிதிங். சூப்பர். அடுத்து யார் என்ன கேட்க போறீங்க? ஹாய் சார், நான் யதீஸ்வர், ஃபஸ்ட் இயர் MBA படிக்கிறேன். எங்கள் குஷ்மா கல்யாணம் பண்ணி தமிழ்நாட்டு மருமகள் ஆகிட்டீங்க. ஓகே, இப்போ வந்து டேரக்டராக எங்கள் மேம் பற்றி என்ன சொல்லுவீங்க, ஒரு கணவராக எங்கள் மேம் பற்றி என்ன சார் சொல்லுவீங்க? கேங்கஸ் மீட்டிங்கில் வந்து தம்பி குடும்ப கதையை கேட்டுட்டு இருக்கீங்களே. இந்த படத்தை விட்டு மேட்டர் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கு. அது நம்ம இந்த படத்தை சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்டா இன்னும் நல்லா கரெக்டா இருக்கும். சூப்பர். பட் உனக்கான பதில் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூல வேற யாராச்சும் கேட்பாங்க, அதை எடுத்து பார்த்துக்கோ. அதேதான், இது கண்டிப்பா தனியா பேச வேண்டிய விஷயம். ஆமா, ஓகே. நம்ம சூப்பர். இப்போ நம்ம வைகை புயல் வடிவேலு அவர்கள்கிட்ட கேள்வி கேட்கக்கூடிய நபர் என்னம்மா? சுந்தர்சி சார் கேள்வி நீங்க என்ன கேட்க போறீங்க? கேட்குறீங்க, கேளுங்க. ஹலோ சார், என் பேர் ஹரிணி ஜீவானந்தம், ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஃபைனல் MBBS. டாக்டர் நான் தான். டாக்டர் 2 நாளா வயிறு சரியில்லை டாக்டர், கொஞ்சம் பார்த்து சட்டு உடனே சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க. இப்போ பாகுபலி, பத்மாவத் அண்ட் பொன்னியின் செல்வன் போல பிரம்மாண்டமான படங்கள் எங்க சுந்தர் சார் கிட்ட இருந்து நாங்க எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? அடுத்த வருஷம் கண்டிப்பா. கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சு சில காரணம் தள்ளி போச்சு. அடுத்த வருஷம் கண்டிப்பா பிளானிங் பண்ணுறது. தேங்க்யூ சார். சூப்பர். ஓகே, அடுத்து எல்லாம் கேட்டீங்களா? வாங்க ஐயா. என்ன இந்த விழாவுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க கேளுங்க. சார், என்னோட பேர் கிரண் செல்வன், நான் MSc Viscom ஃபைனல் இயர் படிக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பல ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிருப்பீங்க, ஆக்டரா, டைரக்டரா, ஸ்கிரிப்ட் ரைட்டரா, பல ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணிருப்பீங்க. நம்ம பென்ஸ் மீடியா ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லை, இது வந்து எந்த டைரக்டருக்கும் ஒரு டிலே. இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி வந்து ஒரு டைரக்டர் மேலே நம்பிக்கை வச்சு முழு நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கை தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்குது. அந்த பொறுப்பில் ஒர்க் பண்ணும்போது படத்தோட குவாலிட்டி நல்லா வரும். ஏன்னா இவ்வளோ நம்பி ஒரு ப்ரொடியூசர் வந்து நம்மளோட படம் கொடுக்கும் பொழுது வேற ஒருத்தர் கதை சொல்கிறோன்னு வைங்களேன். இப்போ நான் உண்மையாக ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா 20 வருஷமாக ஒரு பெரிய ஹீரோக்கள் பக்கம்லாம் நான் அவ்வளோவா போகிறது இல்லை. காரணம் என்னென்னா, நமக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம வந்து சுயமாக எடுக்கணும். தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை வந்து 3 டைப் ஆஃப் டைரக்டர்ஸ் சொல்லலாம். தனக்கு பிடித்தது எடுக்கிறவங்க, மக்களுக்கு பிடிச்சதை எடுக்கிறவங்க, ஹீரோவுக்கு பிடிச்சதை எடுக்கிறவங்க. நான் வந்து 2வது வகை, மக்களுக்கு பிடிச்சதை எடுக்கிறவன் நான். ஸோ அப்படிங்கும்போது என்ன மாதிரி டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸோட பேக்கிங் இல்லாமல் இந்த மாதிரி சக்ஸஸ் எல்லாம் கொடுக்கவே முடியாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பென்ஸ் மீடியா எனக்கு கொடுக்குற சுதந்திரம் தான் என்னுடைய மிகப்பெரிய பலம். ஓகே சார், நன்றி சார். சூப்பர். அடுத்து அவ்வளோதான். சூப்பர். ஓகே, இப்போ நம்ம வடிவேலு சார் அவர்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய நபர்கள்லாம் வரலாம். ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்காங்க சார் நமக்காக. ஆமா சார், இதோ வந்திருக்காங்களே. இதோ பாருங்க. முன்னெச்சரிக்கையா ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். நமக்கு மட்டும் எப்படி சார் இப்படிலாம் அமையுதுன்னு தெரியல சார். ஒரே தி கேர்ள்ஸ். ஏதா இருந்தாலும் இங்கிலீஷ்ல கேட்றாதீங்க, அவுத்த கலைக்கணும். முதல் கேள்வி யார் கேட்குறீங்க? கேளுமா, கேளுங்க. கொடுங்க, கேளுங்க. ஹாய் சார்,
என் பேர் சந்தியா. நான் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேன். என்னோட கேள்வி என்னென்னா, நீங்களும் சுந்தர் சி சாரும் வின்னர் மூவி ஒரு மைல் ஸ்டோனாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கேங்ஸ்டர் மூவி ஒரு மைல் ஸ்டோனாக அமையுமா சார்? கேங்கர்ஸ் படம் மைல் ஸ்டோனாக அமையுமா சார்? மைல்கல். மயில்கல். மயில்கல்லா? இது மயில்கல் இல்லைம்மா, இது மிகப்பெரிய வைரக்கல். இது இந்த படம் வந்து, இந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜா தலையில் இருக்க கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரக்கல் தான் இந்த படம். படமே ஒரு கிரீடம், ஆனால் அதுக்கு மேலே பல லட்சக்கணக்கான வைரக்கல்லை பதிச்ச மாதிரி இந்த படத்தில் அவ்வளோ முத்து முத்தான விஷயம்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஒன்றும் பெரிய கதையெல்லாம் இல்லை, சாதாரண கதையை தான் பண்ணியிருக்காரு. அதை அணுவணுமாக ரசித்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணியிருக்கோம். இல்லை, இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்தவனே கேட்டேன், இங்கிலீஷில் எதுவும் பேசிடாதீங்க, வகுத்த கலைக்குன்னு சொன்னேன்னா கேட்டேன்னா, ஆனால் உங்களுக்கு புழுவில் வந்துருச்சுங்கிறீங்க. ரைட், பரவாயில்ல. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த வார்த்தையை, இந்த கதையை அண்ணன் என்கிட்ட சொல்லும் போது, அண்ணே இந்த கதைக்கு என்ன டைட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சுந்தரன்ட்ட கேட்டேன். அதுதானே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு ஒரு 2-3 டைட்டில் பேசும்போது நான் எதாச்சும் அண்ணே டீம் ஒர்க்கை பார்த்தோமா இந்த கேங்கர்ஸ்ன்னு வச்சிடலாமே அப்படின்னு கேட்டேன். கேங்கர்ஸா? ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமாண்ணே உங்களுக்கு கேட்டாருன்னு. சுந்தர்ஜி என்ன தெரியலண்ணே அப்படின்னு. கேங்ஸ்டர்னே ஒரிஜினல் பேர் கேங்ஸ்டர். நீங்கள் என்ன கேங்கர்ஸுங்கிறீங்க என்ன பண்ண? ஐயோ எனக்கு கேங்கர்ஸ்ன்னு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியலண்ணே அப்படின்னு சொன்னோன்னே அவருடைய ரொம்ப நட்புக்குரிய வெங்கடு விச்சு இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டார். ஏன்னா இந்த டைலாக் இந்த டைட்டிலே சூப்பராக இருக்குன்னு எல்லாருமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு, அண்ணே நீங்கள் சொன்ன அந்த தப்பான வார்த்தையை நான் கேங்கர்ஸ்னே இந்த படத்துக்கு நான் வச்சிருந்தேன்னு சொன்னார். இது எனக்கு பயங்கரமான ஆச்சரியத்தை உண்டாச்சு, சந்தோஷத்தை உண்டாச்சு. ஆகினால இந்த படத்தில் அவர் வித்தியாசமான பேர், அந்த படத்துலேயும் சொல்லிருங்கன்னு சொல்லி என்னை சொல்ல வச்சுட்டாரு. பார்த்துப்பீங்க நீங்கள். ஒரிஜினல் பேர் கேங்கர்ஸ் தானே, நீ என்ன கேங்ஸ்டர் தானே, நீ என்ன கேட்குற? அது ஏற்கனவே தான் இருக்குல்ல, இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கான். அதனால் தப்பாக எப்பயுமே எல்லா படத்துலையும் பேசுகிறது இங்கிலீஷை, இது நான் தப்பாக சொன்ன வார்த்தையே டைட்டில் வச்சுருக்காரு. ஆனால் அந்த படம் ரொம்ப ரைட்டாக இருக்குது. படம் பாருங்க நீங்கள். தேங்க்யூ சார். இதுக்கு முதல்ல என்னுடைய அன்பு அண்ணன் சுந்தர்ஜி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படிதான் போவீங்களா? ஒரு ஆர்டர்ல இருக்கீங்க. எம்எஸ்சி படிக்கிறேன் நானு. மைக் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கோங்க. என்னோட क्वेश्चन கொஞ்சம் ஃபன்னியா தான் இருக்கும். நீங்க நகர மூவில சுந்தர்சி சார் இங்க வா அங்க வா ஏரியாக்கு வா முடிஞ்சா என் வீட்டுக்கு வான்னு சொல்லுவீங்க. கடைசியா அவர் எதுக்கு தான் வர சொன்னீங்க? கடைசியா அவர் எதுக்கு தான் அங்க வர சொன்னீங்க அப்படின்னு கேக்குறேன். சும்மா பில்டப் தான். எந்த படத்துல சொல்றீங்க நீங்க? சொல்லுங்க. நகரத்துல. ஆமா, இப்போ ஊருகளில் தானே செய்வோம் நம்ம. என் மேலே கை வச்சு இல்லை. இப்போ எல்லா படத்துலையுமே வந்து அண்ணன் கூட பண்ண பூரா வந்து ஒரே பேட்டன் தான். அதில் இப்போ ஷர்ட்டு போடுறது எல்லாருமே ஷர்ட்டு போட தான் செய்யலாம், எல்லாருமே உடம்பு துணியை மாற்றத்தான் செய்யலாம். அதில் கலர் கலராக மாத்திரம்ல, ஒருத்தருக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் பிடிக்கும். அது மாதிரி நகைச்சுவிலே யாருக்குமே தெரியாமல் அந்த அந்த கேரக்டரை மாற்றிட்டே வருவான். ஏய், ஒரு படத்தில் இளநீ டீ அடிப்பார் வின்னரில், அடிச்சு சொன்னோன்னே வேணாம் வேணாம், என்னடா வேணாம் அப்படின்னு போய் குத்துவார். திருப்பி வேணாம் வலிக்குது அப்படிமே. அதே பேட்டன் தான் இதுலையும். வின்னர்ல வாடா வா, தொட்டுல நீ சரியான ஆம்பளை இருந்தா அங்கே வாடா. நான் எதார்த்தமா போவேன், அவர் பாவம் வீடு பார்க்க வருவார். அங்கே வந்தால் இங்கேயும் வந்து நிற்பார். கடைசியில் பார்த்தா வீட்டுக்கே வந்துடுவார். இது ஊரா நம்ம ஊருகாடுகளில் நம்ம ஊரா செய்கிற ஆளுங்க தான். அவ்வளோ பேர் யாரை பார்த்தாலும் நீங்கள் ஒரிஜினல் ரவுடியெல்லாம் உலகத்தில் யாரும் கிடையாதுங்க. கடைசியில் இப்படி தான் சொல்லிட்டு நேரம் பார்த்தா கடைசியில் இதாக எண்டு இருக்கு மாதிரி எதுவும் இல்லையா, என்னை விட்டு போகாது கதறி அழுகிறதானே. இது ஊரில் நடக்கிறதா அது. அதை நாங்கள் சும்மா யதார்த்தமாக பேசிட்டு இருக்கும் போது அதை ரொம்ப அழகாக ரசித்தார் அண்ணன். ஆனால் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், வாயில் சொல்கிறது ரொம்ப ஈஸி. அந்த நகைச்சுவை காட்சி அழகாக அதுக்கு வந்து ஷார்ட் வச்சு அழகாக அந்த சீனியர் மக்கள் மத்தியில் கொண்டு அழகாக ஈஸியாக சேர்த்தார். அந்த பெருமை என்னை விட இவருக்கு தான், சுந்தரனுக்கு தான் அதிகம். தேங்க்யூ சார். ஹாய் சார், என்னோட நேம் மோனிஷ், எம்பிஏ படிக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்கு. நீங்க கிரி மூவில வீரபாகுன்னு ஒரு கேரக்டர் நடிக்கும் போது அக்காவை வச்சுக்கிட்டு தான் பேக்கரியை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. இங்க வாங்க.
இந்த கேள்வியை சுந்தர்ஜியே கேளுங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இதை பண்ண மாட்டேன்னாரு. அண்ணா இதை பிற்காலத்துல கேட்பாங்கன்னாரு. பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி 20 வருஷம் கழிச்சு அதை கேட்குறீங்க. இந்த கேள்வி எரைஸ். என்னோட டவுட் எரைஸ். சரி, அவன் என்னதான் டவுட் கேக்குறாரு கொஞ்சம் கேட்டுருவோமே சார். ஏமா நீ வேற ஆத்துல குளிச்சிட்டு இருக்க மாதிரியே என்னோட டவுட் என்னன்னா அவரு அர்ஜுன் சார் கிட்ட சொல்லுவாரு. சொல்ல முடியாது. கால்ல பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும். அது எப்படி சொல்ல முடியும்? அர்ஜுன் சார் கிட்ட வந்து அவர் சொல்லுவாரு இந்த மாதிரி அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்கினப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கால்ல பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கும். ஏலே நீ அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்கினாமே அப்படின்னு சொல்லி கதவு தட்டுவாங்க. அது எப்படி எல்லாருக்கும் இந்த நேரத்துல அதை விட்டுருங்கப்பா. நாடு நகரம் சரியில்லாம இருக்கு இன்னைக்கு. ஆனா என்னென்னவோ கேட்கலாம். எப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க பத்தியா நீ? எங்க சிந்தனை எங்க போய் பத்தி நல்ல வருவேன் மேன். சூப்பரா வருவேன். அது சும்மா ஜாலியா பேசுற டைலாக். அது ஒண்ணுமே இல்ல. அந்த கடையில அந்த இடத்துல தேவைப்படுது. யாருப்பா அது கண்ணாடி போட்டது? ஓகே. என்ன அந்த கடையில அந்த இடத்துல தேவைப்படுச்சு. இருந்தாலும் அண்ணன் நீங்க சொல்லுங்கண்ணே. அது எப்படி சார் தெரிஞ்சது? இல்ல அது என்னன்னா தெரியும் அந்த மாதிரி அது படம் பிடிக்கிறாங்க. அது ஒரு சின்ன கதை. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் டெய்லி வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். சுந்தர் யார்ட்டையும் சொல்லாத, காலையில் டெய்லி என் வீட்டுக்கு ஒரு காக்கா வந்து உட்காருது. அதுக்கு நான் சிம்சன் பேர் வச்சு டெய்லி வந்து நான் போய் சாப்பாடு தான் சாப்பிட்டு போவோம். நானும் மிஸ்டர் சிம்சன் ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னு சொன்னார். இதுக்கு எனக்கு பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு நைட்டு பேசுனது. நைட்டு போய் எல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டேன். அடுத்த நாள் காலையில் அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன மிஸ்டர் சிம்சன் கலாட்டா பண்ணாங்க. அதுதான் இங்கே வந்துச்சு. சந்தேகம் தெரிஞ்சா போச்சா? இல்லை வெட்டுப்பா. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வணக்கம்ண்ணா, என் பேரு ஹேமச்சந்திரன். நான் 2 பேர் இருக்கான். அத யார் அண்ணன்? அண்ணங்க. இந்த கேள்வி அண்ணங்க. என் பேரு ஹேமச்சந்திரன். ஐடி டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா உங்களுக்கு தான். ஓகே, என்னோட கொஸ்டின் என்னன்னா சந்திரமுகி படத்துல அந்த அரண்மனைக்குள்ள போற ஒரு சீன் இருக்கும்ல, அதை பத்தி பேசும்போது ரஜினி சார் அதை பத்தி பேசும்போது அவர் சொல்லியிருப்பாரு இந்த சீன்ல வந்து வடிவேலு என்னை தூக்கி சாப்பிட்டுருவாரு, அதனால வந்து நான் ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்சேன் அப்படின்னு. அது போல நீங்க நடிக்கும் போது ஏதாச்சும் ஒரு ஹீரோ நம்மளை விட நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்ச படம் இருந்தா அதை பத்தி ஒண்ணுமே இல்ல. எந்த படமா இருந்தாலும் சரி, எந்த ஹீரோவா இருந்தாலும் சரி, யாரு கூட நடிச்சாங்களே என்னுடைய வேலையை நான் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இதை நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா பெரும்பாலும் கவுண்டமணி சார்ட்ட கற்றுக்கிட்டேன். அவர் யாராக இருந்தாலும் எந்த ஹீரோவாக இருந்தாலும் அவர் பாட்டுக்கு அப்படியே டாப் வாங்கியில் போயிட்டே இருப்பார், டாப் கியரை போட்டு. அதே மாதிரி நாயேஷ் அதான் பண்ணுவார். யார் இருந்தாலும் சரி என்னுடைய வேலை கேட்டால் செய்யும்போது அங்கே என்ன அப்படின்னா அது கண்ணுக்கு ஓவர்டாக்காக தெரியும், இல்லை டேமினேஷன் பண்ணுறான்னு தெரியும், என்னமோ தெரியும். அதை பற்றி என்னை பற்றி யாரும் டைரக்டர் என்னை கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க, பிவாசாரும் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் பாடு செய்கிற வேலையை செஞ்சுட்டு போயிடுவேன் அந்த படத்தில். அந்த மாதிரி காட்சிகள் நிறையா இருக்கும். அதில் சில நேரம் என்ன செய்கிறது, இந்த மாப்பு வச்சுட்டாங்க ஆப்பு இதெல்லாம் எல்லாமே அந்த கிரிக்கெட் பூராமே டைரக்டர் சார் தான். அதில் ரொம்ப எல்லா விஷயமும் அதை சொல்ல போனோம்னா எல்லா படமும் டைரக்டர் தான். என்ன செய்வோம், நான் என்ன செய்வேன்னா அவங்க குழம்ப அப்படியே லேசாக குழம்பு வச்சு கையில் கொடுத்துருவாங்க. என் சாரில் கொஞ்சோண்டு குழம்பு தாளிப்பேன், கடுகு உளுந்து போட்டு கொஞ்சம் தாளித்து கமகமன்னு கொடுக்குறது தான் என்னுடைய வேலை. ஆனால் தப்பா சொன்னா கரெக்டாக சொன்னாங்க. 100% உண்மை. ஏன்னா எந்த ஷாட்டும் வந்து ஒவ்வொரு ஷாட்லையும் போராடுவார். இந்த ஷாட்ல என்ன இன்னும் காமெடி பண்ணலாம், இன்னும் என்ன எக்ஸ்ட்ரா ஏற்றலான்ட்டு. இப்போ நீங்கள் இதில் குறிப்பாக பார்த்துருப்பீங்கள, இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் லேசாக டவுட்லேயே இருந்தோம் நாங்கள். என்ன கேள்வி, மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரியே இருக்குது, இல்லை கையை பார்த்தா எங்கே இருக்குது, மூஞ்சியை பார்த்தா வயசான மாதிரியே இருக்குது, இதுக்கு என்ன கவுண்டர் கொடுப்பீங்க? அப்போ டைரக்டரை போய் நான் போய் சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி அப்படின்ட்டு நாங்கள் அசோசியேட் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு டைலாக்கை போட்டுருவோம் அப்படின்னா அவங்க ஒன்று ஓகேன்ட்டாங்க. அந்த டைலாக் என்ன, கழுத்து கீழே யோகா போட்டுருங்க அதானே. இப்படி அங்கங்கே என்ன செய்யறதுன்னா போட்டு. இதில் என்ன ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம்னா இந்த படத்தில் இவரே டைரக்டர், இவரே ஹீரோ, அதனால எனக்கு பிரச்சனையே இல்லாமல் போச்சு. என்ன வேணாலும் கலாய்க்கிறதுக்கு லைசன்ஸ் இருக்கு. தேங்க்யூ சார். வணக்கம் சார், என் பேர் ஸ்ரீனிவாசன். நான் பிசி டிபார்ட்மெண்ட் 3rd இயர் படிக்கிறேன். என்னோட கேள்வி வடிவேல் சாருக்கு தான். சார், எனக்கு ரொம்ப நாளாக இது ஒரு டவுட் சார். நீங்கள் நகைச்சுவை நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல படங்கள் நடிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்லை டைரக்டரோட சாய்ஸா? நகைச்சுவை நடிகரானது உங்களோட சாய்ஸா இல்லை டைரக்டரோட சாய்ஸா? இல்லை, நான் வந்து இயற்கையிலே ரொம்ப சீரியஸாக தான் இருந்தேன். நான் என் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு ரொம்ப போராடி ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ளே வந்தேன். நகைச்சுவைங்கிறது என்னுடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து அடிக்கிற கூத்து. அந்த கலாட்டாவே எனக்கு வந்து தொழிலாக மாறிடுச்சு.
அதனால் அதை நான் கையில் எடுத்துக்கிட்டு இங்கே வந்தேன். ஆனால் சீரியஸ் தான் நான் வாழ்க்கையில் ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க. நகைச்சுவைங்கிறது வீட்டுக்கு வந்தால் வெளியே போனால் நகைச்சுவை, வீட்டுக்குள்ளே வந்தால் கொஞ்சம் லேசாக ஃபேமிலியுடைய ஃபீல் இருக்கும். அதனால் அது ரெண்டுமே எனக்கு ரொம்ப உதவ ஆரம்பிச்சு. இப்போ ஒரு கேள்வி நேரத்தில் பாட்டு பாடுவேன். அதுவும் எனக்கு சினிமாவில் இளையராஜா வாய்ப்பு கொடுத்து என்னை பாட வச்சிட்டாரு. அவருக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான்ட்ட பாடினேன். தேவரமன்ல வந்து சீரியஸான கேட்டு கொடுத்தாரு. அதுலேயும் எனக்கு சீரியஸில் ஜெயித்தேன். மாமன்னன் ஒரு படம் வச்சு அதுலேயும் சீரியஸு. இப்போ அதுக்கு பின்னால் இப்போ கேங்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படி ஃபுல் ஆப்போசிட்டு. ஆக ரெண்டுமே உடம்புல இருக்குது. அதனால் ரெண்டுமே நான் தேர்ந்தெடுத்துக்கிறது தான். ரொம்ப நன்றி சார். நன்றி ப்ரோ. தேங்க்யூ. அந்த பாப்பா வெயிட்டிங் ரொம்ப நேரமா. சொல்லுங்க. ஹாய் சார். டிக்கெட் எடுத்தாங்க. என்னோட கேள்வி உங்களுக்கு தான் சார். நம்ம ஒரு ரேபிட் ரவுண்ட் ஃபயர் விளையாடலாம் சார். அதாவது ஃபயர் ரவுண்ட் சார். ரேபிட் ரவுண்ட் ஃபயர் சார். அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா உங்களுக்கு தோன்ற ஆன்சரை நீங்கள் டக்குன்னு சொல்லலாம் சார். அதாவது நீங்கள் நடிச்ச மூவில இருந்து நான் ஒரு சில ஹீரோஸோட நேம்லாம் சொல்கிறேன் சார். ஹீரோட நேம் நான் சொல்கிறேன் சார். அவங்கள பற்றி நீங்கள் ஒன் லைனில் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுங்க? அவங்கள பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் சார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் பற்றி சொல்லுங்கள் சார். நான் பேசிக்கலாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ரசிகர். அவர் படத்தை ரொம்ப பார்த்து சினிமாவுக்கு வந்தேன் நான். அவ்வளோதாம்மா. ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பற்றி சொல்லுங்கள் சார். அவர் ரொம்ப சிறந்த மனிதர். அவர் சொல்கிறத அழகாக செஞ்சுட்டு போயிடுவார். யாரையும் போட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி. அவர் எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். அவருக்கு எல்லாத்தையும் நல்லா பேசுவார், அன்பாக பழகுவார். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து பிரபுதேவா மாஸ்டர் பற்றி சொல்லுங்கள் சார். அவர் வந்து வகுத்துல பிறவிலே கர்ப்பப்பையிலே நடனம் ஆடினவர். அவர் என்ன அப்படி அருமையான ஒரு பிறவி. அவர் நல்ல ஒரு தெய்வ ஆன்மீகவாதி, எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆள். ஆமாம், பெரும்பாலும் அவர் தரையில் ஆடி நான் பார்த்தது இல்லைம்மா, டாப்பில் ஆடி தான் பார்த்துருக்கேன் அவரை. அப்படி ஒரு பிறவி கலைஞர் அவர். அவரை பற்றி சொல்கிறதா இருந்தால் நிறையா இருக்குது. இதுக்கு மேலே இப்போதைக்கு போதும் சார். லாஸ்ட் கொஸ்டின், துபாய் குறுக்கு சந்தை பார்த்திபன் சார் பற்றி சொல்லுங்கள் சார். அவர் அவர் கூட அடுத்த காம்பினேஷன் சீக்கிரம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அவர் கூட சேர்ந்து நடிக்கிற மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. விரைவில் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அவருக்கு அருமையான வந்து அதான் வம்பளுக்கு இருக்குன்னே வந்தவர் என்கிட்ட திரையுலகத்தில். அருமையான அற்புதமான கலைஞன். அவர் கூட நடிக்க போகிறதுன்னு நினைக்க போய் பெருமையாக இருக்கு எனக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. யா, the last question வந்து லாஸ்ட் क्वेश्चन மேடம் வந்து மேடம் வந்திருக்காங்க. ஆமா, எல்லா சார்பாவும் கேட்கறதுக்காக வந்திருக்கோம். சுந்தர் சி சாருக்கு இந்த क्वेश्चन. சார், நெக்ஸ்ட் வீக் நம்ம கேங்கர்ஸ் படம் ரிலீஸ் ஆக போகுது. எங்களுக்காக இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க எல்லாருமே சேர்ந்து. ஸோ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்களும் வடிவேல் சாரும் சேர்ந்து நினச்சிங்கன்னா அந்த படம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக, எங்களுக்காக அடுத்த வாரம் தான் படம் வரப்போகுது, எங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக 2 சீன்ஸ் நீங்கள் ரிவீல் பண்ண முடியுமா? பாட்டு இல்லாமல் நாங்கள் சொல்கிறத விட அந்த சீன் பார்த்துட்டா பெட்டராக இருக்கும். பாருங்க, இங்கே ஸ்பெஷலாக வந்து நம்ம ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ், எம்ஜிஆர் மெடிக்கல் காலேஜ் எல்லா நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம இருக்கிற ஆசிரியர் பெரியவர்கள் எல்லாருக்கும், ப்ரொஃபஸர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சீன் நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஹியர் இஸ் an exclusive sneak scene. Yeah. Sneak peek.